நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல 150 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். 10 கிராம் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, 40 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இல்லை 5 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துருங்க. 2 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆனால் அந்த டோ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். தண்ணி கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட்டான டோவாக பண்ணிடலாம். இந்த பாதுஷாக்கெலாம் மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதுவும் நல்லா டைட்டாக இருக்கணும். டோ லூஸாக இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணுறப்போ நிறைய ஆயில் எடுத்துக்கும். ஸோ பட் டோ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். பட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இதுவே போதுமானது. 10 நிமிஷம் இதை மூடி வச்சு ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட போதும். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இதை ஷீட் பண்ணுறதுக்கு முன்னால். ஸோ இதை நல்லா தின்னாக உருட்டிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி நீளமாக ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சைடில் இந்த மாதிரி அந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை டோ மாதிரி பிசைஞ்சிட்டு இன்னொரு தடவை கட் பண்ணிக்கலாம். அதில் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. இந்த கட் பண்ணதை என்ன பண்ணணுன்னா இப்படி எடுத்துகிட்டு இப்படி முறுக்கிக்கோங்க. நல்லா முறுக்கிட்டு இப்படி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால். அதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் இது மாதிரி சுற்றி வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே ட்ரிம்மிங்ஸு, அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து செகண்ட் பேட்சில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சர்க்கரையை பொடிச்சு ஒரு பவுலில் ரெடியாக வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இதை நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தவுடனே எடுத்துருங்க. கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெயை ஒட்டியிருக்காது. ஸோ அதுக்கு தான் அந்த டோ வந்து திக்காக மிக்ஸ் பண்ண சொல்கிறது. இப்போ இந்த பொடிச்ச சர்க்கரையில் இதை சேர்த்துடலாம். இதை அந்த சர்க்கரை கூட சூடாக இருக்கிறப்பயே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சர்க்கரையோட கோட்டிங் ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கோட்டிங் அப்படியே நல்லா செட் ஆகிரும். அது கூட இந்த மாதிரி கோட்டிங் ஆகிருக்கணும் சூப்பராக. சர்க்கரையில் கோட் பண்ணதுக்கப்புறம் அது வெளியில் எடுத்துருங்க. இது இப்போ சூடாக இருக்குது. நல்லா சூடு ஆறணும் சாப்பிட்றதுக்கு முன்னால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு சுகரில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. மொத்தமே 30-35 நிமிஷம் தான் ஆச்சு இதை செய்கிறதுக்கே. குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம். சம்மர்லலாம் உங்கள் கிட்ஸ் லீவில் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஃபண்டாஸ்டிக் கிறிஸ்பினஸில் நான் சொன்ன மாதிரி அந்த டோ டைட்டாக பண்ணதுனால ஆயிலே அப்சர்வ் ஆகலை. சுகர் கோட் பண்ணது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப்.